ஹலோ நண்பர்களே, நான் உங்க மான்வா தமிழன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸை நீங்க முன்னாடியே பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட இயர்லி அக்சஸ் ஸ்குவாட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால இன்னும் மோட்டிவேட்டடா வீடியோஸ் போட முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல வந்து பேட்டில் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆப்போனன்ட் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. ஆப்போனன்ட் வந்து வேகமா அவனோட சோட யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ வந்து பின்னாடி தள்ளப்படுறான். ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை ஆச்சரியமா பார்த்துட்டு லுக்ஸ் லைக் அவன் திரும்பவும் அட்டாக்க வாங்கியிருக்கான். இதோட மொத்தம் எத்தனை டைம் அவனால எப்படி இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியமாகி எல்லாரும் வந்து அவனை சீரப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேர்ட் சன் உங்களால முடியும் அப்படின்னு கத்துறானுங்க. ஆப்போனன்ட் வந்து டென்ஷன் ஆகி யூராட் உன்னால ரொம்ப நேரம் தப்பிச்சுட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டே இருக்கான். ஆப்போனன்ட் வந்து உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ கவுண்ட் ஃபேமிலியோட மெம்பர் தானே அப்படின்றான். நம்ம ஹீரோ அவனை பிளாக் பண்ணிட்டு நீ சொன்னது எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு ஃபைட்டிங் பொசிஷன்ல நிக்கிறான். வெளியில உள்ளவங்களாம் ஆப்போனன்ட்ட கூப்பிட்டு எடாண்ட அவனை சீக்கிரம் முடி, எவ்வளவு நேரம் டைம் நீ ஈத்துட்டு இருப்ப, நான் என்னோட காசு எல்லாத்தையும் உன் மேல தான் பெட் பண்ணிருக்கேன் அப்படின்றானுங்க. நம்ம தலைவன் கோவப்பட்டு இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், நான் இதோட இதை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோடுல எனர்ஜியை ஜெனரேட் பண்றான். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு இது மானா சோடு, நீங்க இதை டாச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அடிபடும் அப்படின்றானுங்க. ஆப்போனன்ட் வந்து வேகமா ஓடி வந்து ரயூல் நீ சாவு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதே ஃபைட்டிங் ஸ்டாண்ட்லயே கான்ஃபிடென்ட்டா மூவ் பண்ணாம அப்படியே நிக்கிறான். ஆப்போனன்ட் வந்து ஏன் அவன் டாச் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றான். அந்த இடமே வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. கிரவுட் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த புகை மூட்டம் போன பிறகு ரெஃபரி வந்து மேட்ச் முடிஞ்சிருச்சு, வின்னர் வந்து ரயூல் அப்படின்றாங்க. கிரவுட் எல்லாம் வந்து தேர்ட் யங் மாஸ்டர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு கத்துறாங்க. ஆப்போனன்ட் வந்து there is no way, என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியாது, எப்படி அவன் வின்னர் ஆனா, இஃப் நீ என்ன ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நான் முடிச்சிருப்பேன் அப்படின்றான். அதுக்கு ரெஃபரி வந்து how foolish, உன்னோட கழுத்தை ஒழுங்கா பாரு, இஃப் நான் மேட்சை மட்டும் ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நீ மணி செத்துருப்ப அப்படின்றான். அவன் கழுத்துல அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அவனை அட்டாக் பண்ணும்போது அவன் ஜஸ்ட் சும்மா நிக்கல, பட் அவன் என் கழுத்தை ஏம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிஞ்சதும் அப்படியே ஆச்சரியப்பட்டு கீழே உட்காரான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் எடாண்டு ஆஃப்டர் டோர்னமெண்ட் முடிஞ்சதும் நீ கவுண்டியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதை பத்தி நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்றான். இப்ப அப்படியே ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோ ஹால்ல நடந்துட்டு இருக்கான். மெய்டு வந்து சார் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றா. நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள வந்து சிரிச்சுக்கிட்டே ஹோலி ஷிட் நான் ஆக்சுவலி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். அப்படியே அவனோட ஸ்டேட்டஸ் ஸ்கிரீனை ஓபன் பண்ணி பார்க்கறான். அதுல வந்து நீங்க லெவல் அப் ஆயிட்டீங்க, ஆஸ்டான் ஸ்வோர்ட்ஸ்மேன்ஷிப் மாஸ்டரி வந்து பிகினர் லெவல் 9 ரீச் பண்ணிருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ என்னோட பிளான் ஒர்க் ஆயிடுச்சு, நான் என்னோட கேமோட ஃபியூச்சரை யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ராங்கர் ஆப்போனன்ட்டை ஃபைட் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து மோர் எக்ஸ்பியும் அண்ட் மாஸ்டரியும் கிடைக்கும். நான் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோட ஸ்ட்ராங்கர் ஆப்போனன்ட்ஸை ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு எக்ஸ்பி அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பிளான் ஒர்க் ஆனதுக்கான காரணம் பிகாஸ் என்னோட கேமோட மூடு தான். இதுல எனக்கு எவ்வளோ எக்ஸ்பி கிடைக்குதோ அது எல்லாமே மல்டிபிளேயர் ஆகும். அதுக்கு காம்பன்சேஷனா நான் செத்துட்டேன் அப்படின்னா என்னால ஃபுல் பவரோட ரிவைவ் ஆக முடியாது. ஸோ இதுதான் வந்து ஹார்ட்கோர் மூடு. எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்படியே ஸ்டேட்டஸ் விண்டோ காட்டுறாங்க. அதுல அவனுடைய கிளாஸ், லெவல், அஃபிலியேஷன், ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் யூனிக் டேலண்ட் எல்லாமே போட்டிருக்கு. இஃப் நான் மட்டும் நார்மல் மூடு சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால இந்த ஒரு மாசத்துல இவ்வளவு லெவல் ரீச் பண்ணிருக்க முடியாது. இப்ப அப்படியே அவனோட சிஸ்டம் விண்டோல அவனோட யூனிக் டேலண்ட்டை காட்டுறாங்க. என்கிட்ட வந்து மொத்தமா 5 யூனிக் டேலண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேலண்ட் வந்து நான் டான்சோனா இருந்தப்ப யூஸ் பண்ணது த சைக்கோ கினெடிக். அடுத்த டேலண்ட் வந்து த ராயல் லீக், இது வந்து இந்த ரயிலோட டேலண்ட். அது மட்டும் இல்லாம இன்னும் 3 இருக்கு. அது எல்லாமே நான் லெவல் அப் பண்ணா வந்து அன்லாக் ஆகும். இப்போதைக்கு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் மேட்ச்ல நான் இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்னு பிரஸ் பண்றான். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் மேட்ச் டே வருது, அதுலயும் நம்ம ஹீரோ ஜெயிச்சறான். அடுத்தது நெக்ஸ்ட் வருது, அதுலயும் நம்ம ஹீரோ ஜெயிச்சறான். அடுத்த மேட்ச் வருது, அதுலயும் நம்ம ஹீரோ ஜெயிச்சறான். கடைசியா நம்ம ஹீரோ வந்து கிராண்ட் ஃபைனலுக்கு வந்துட்டான். அங்க உள்ள ஆடியன்ஸ்லாம் யங்கஸ்ட் சன் வந்து ஆக்சுவலி கிராண்ட் ஃபைனல் வரைக்கும் வந்துட்டான், எப்படி இது பாசிபிள், அவன் ஜஸ்ட் லக்கியா அப்படின்னு யோசிக்கிறானுங்க. இன்னும் சில பேர் வந்து மேபி அவன் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிக்கை யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்றானுங்க. அவன் பக்கத்துல உள்ளவன் இது இம்பாசிபிள் அப்படின்றான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இந்த கனெக்ட் கேம்ல சிவிலியன்ஸ்க்கு ஏர்லி ஸ்டேஜ்ல இதை பத்திலாம் தெரியாது, பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு. ப்ராபபிலி பெட்டர் நான் இதை சீக்கிரட்டா வச்சுக்கிறதே நல்லது. நான் அன்டில் இந்த பிளேயர்ஸா இந்த உலகத்துக்குள்ள வர வரைக்கும் நான் வந்து சைக்கோ கனிசஸை மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். அப்படியே அவன் மனசுக்குள்ள பெருமையா சிரிச்சிட்டு ஷோர்லி என்னோட ஆக்டிங் ஸ்கில்ல வச்சு என்னால ஹைட் பண்ண முடியும் அப்படின்றான். அப்ப பட்லர் வந்து சார் நான் உள்ள வரட்டா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ உள்ள வர சொல்றான். பட்லர் நம்ம ஹீரோ பார்த்து உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து நான் பர்ஃபெக்ட்டா நல்லா இருக்கேன், ஈவன் இஃப் எனக்கு அடிபட்டாலும் அங்க வந்து பிரீஸ்டும் அண்ட் ஹீலரும் வந்து பக்கத்திலே இருக்காங்க அப்படின்றான். பட்லர் அவன் கிட்ட போய் சார் ஸ்டில் உங்க கார்டை டவுன் பண்ணிடாதீங்க, அதே போல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராலையும் சரி பண்ண முடியாத காயங்களும் இருக்கு அப்படின்றான். நம்ம ஹீரோ ஓகே நான் கேர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவன் ரியலி என்ன நினைச்சு கவலைப்படுறான். இந்த மாதிரிலாம் எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது, என்னோட பாஸ்ட் லைஃப்லயே நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து நான் கேட்ட விஷயம் என்னாச்சு அப்படின்றான். பட்லர் வந்து நீங்க கேட்டது இதுதானே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்துட்டு அபவுட் சார் டேண்டியான் நீங்க ரியலி ஷோரா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ நீங்க கவலைப்படாதீங்க நான் ஜெயிப்பேன் அப்படின்றான். பட்லர் வந்து நான் உங்களை நம்புறேன் சார், இப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். அப்படியே போய்கிட்டே மனசுக்குள்ள இவரோட கான்பிடன்ஸ் வந்து அப்படியே கவுண்ட் அவரோட சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ
சொன்னாரோ அதே மாதிரியே இருக்கு. பட் ஃபைனல் ஆப்போனன்ட் வந்து சார் டென்டியான். அவர் நார்மலாவே அவரோட ஆப்போனன்ட்டை ப்ரூட்டலா வந்து காயப்படுத்துவாரு அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து இது எவ்வளவு இது அப்படின்னு சொல்லி பார்க்கறான். அது வேற எதுவும் இல்ல, ஆஸ்தான் கவுண்டியோட பெட்டிங் சிஸ்டம். இந்த கவுண்டி வந்து ஃபார் டோர்னமெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்காக லீகலான பெட்டிங் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பெட்ஸ் வந்து ஆல்சோ பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் போகும். சோ இது போதும், இது என்னோட ஃபேமிலியில என்னோட பிளேஸை என்ஷோர் பண்ணுது. இப்போ ஒன்லி திங் லெஃப்டா இருக்கிறது ஃபைனல் மேட்ச்ல தலைவனை ஃபுல்லா கிரஷ் பண்றது தான். இப்போ அப்படியே மேட்ச் டேல நம்ம ஹீரோவும் டென்டியானும் நிக்கிறாங்க. ரெஃப்ரி வந்து ஃபைனல் மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்றான். ஆடியன்ஸ்ல பாதி பேர் வந்து டியானை சப்போர்ட் பண்றானுங்க. அவனுங்க வந்து அந்த இங்கஸ்ட சீக்கிரமா தோக்கோடி அப்படின்றானுங்க. இன்னும் பாதி பேர் வந்து நம்ம ஹீரோவை சப்போர்ட் பண்றாங்க. யங் மாஸ்டர் ரியூல் உங்களால முடியும், யூஸ் பண்ண மாதிரி உங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணி இந்த டைம் ஜெயிச்சிருங்க அப்படின்றானுங்க. டியான் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஹே வீக்லிங், ஐ டோன்ட் நோ நீ எப்படி இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்தான்னு எனக்கு தெரியல. பட் ஐ மேக் ஷூர் நீ எடுத்ததுல ஒஸ்ட் டிசிஷன் வந்து நீங்க வந்ததுதான் அப்படின்னு உனக்கு புரிய வைக்கிறேன். உன்னை சேர் அப் பண்ற பீப்புளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும் நீ எவ்வளவு ஒர்த்லெஸ் அப்படின்னு. நான் உன் கையை வெட்டின பிறகு நீ அழுவுறத பார்க்க நான் காத்திருக்கேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு டயர்ட் ஆகி கொட்டாவி விடுறான். அவனை பார்த்து நீ எவ்வளவு நேரம் இதே மாதிரியே புலம்பிட்டு இருக்க போற அப்படின்றான். டியான் வந்து டென்ஷன் ஆகி யூ அரகன் பேஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மானாவை ரிலீஸ் பண்றான். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஹோலி ஃபக், அவனோட மானா வந்து ஓவர்வெல்மிங்கா இருக்கு, ரயில் வந்து அவனுக்கு மேட்சே கிடையாது அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ அவன் ரொம்ப டஃபா தான் ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டேட்டஸ் விண்டோவை பார்க்கறான். அவனோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா 42, கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் கனெக்ட், அதுக்கப்புறம் அவனோட அஃபிலியேஷன் டைட்டில் எல்லாம் போட்டிருக்கு. ஸ்டேட்டஸ்ல முக்கியமான விஷயமான பொட்டன்ஷியல் டேலண்ட் வந்து பி கிரேட் தான் இருக்கு. நம்ம ஹீரோ அவனுடைய பொட்டன்ஷியல் டேலண்ட் வந்து ஒன்லி பி தான் இருக்கு. இப்ப வேணா அவனை பார்க்க எல்லாருக்கும் இம்ப்ரெசிவா இருக்கலாம், பட் இதுதான் அவனுடைய லிமிட் அப்படின்றான். ரெஃபரி வந்து மேட்ச் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லி கத்துறான். டியான் வந்து கவர்ட், நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அட்டாக் ரெடி ஆவறான். அவன் அட்டாக் பண்றதுக்குள்ள எதிர்பார்க்காத விதமா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றான். டியான் வந்து அதை பிளாக் பண்றான். ஆடியன்ஸ் வந்து சார் ரியல் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு அப்படின்றானுங்க. நம்ம ஹீரோ திருப்பி அட்டாக் பண்றான். டியான் வந்து அதை பிளாக் பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு யூ ஃபக்கர் நீ என்ன ஷோ அப் பண்றியான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்டெபிலிட்டி என்னோட எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்ப கம்மியா இருக்கு, அவனோட ஸ்ட்ரென்த் வந்து ஓகே வாட் எவர் அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்றான். டியான் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அதை ஸ்லாஷ் பண்றான். டியான் கிட்ட வந்து இன்னும் ஃபோர்ஸா அட்டாக் பண்றான். ஏன் என்னால உன்னை ஹிட் பண்ண முடியல அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ டாட்ச் பண்ணி அவனை பிளாக் பண்ணிட்டு என்னால அவனோட ஸ்வாட கிளியரா பார்க்க முடியுது. அப்படியே அவன் காலை தட்டி விட்டு அவனுடைய ஸ்வாட ஸ்கில்ல எந்த ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, ஜஸ்ட் ஜெனரிக் நோபல்மேன் டெக்னிக் அப்படின்றான். அவன் காலை தட்டி விட்டதனால அவன் கீழே விழுறான். ஆடியன்ஸ் வந்து ரயுல் வந்து டியானை புலி பண்றான் அப்படின்றானுங்க. டியான் வந்து யூ ஃபக்கர் நீ தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு அவனோட உடம்பு ஃபுல்லா மானவ ஜெனரேட் பண்றான். நம்ம ஹீரோவை பார்த்து உன்னை நான் கொல்ல போறேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ மனசுல அவனுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் மானாஸோட கிரியேட் பண்ணி பாடி ஃபுல்லா அவனோட மானாவை ஃப்ளோ பண்ண வைக்கிறது தான் அப்படின்றான். அப்படியே கொஞ்ச நேரத்துல ஆடியன்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து டியான் கையில உள்ள சோட அவன் கையில இருந்து தள்ளி விட்டுருவான். அப்படியே அவனை பார்த்து அட்டாக் பண்ற பொசிஷன்ல நின்று ஹவு போரிங் ஆஃப்டர் ஆல் நீ ஒண்ணுமே கிடையாது டியான் அப்படின்றான். தலைவன் அதை கேட்டு டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்ண வரான். நம்ம ஹீரோ திருப்பி அவன் காலை ஸ்லிப் பண்ணி விட்டு உன்னோட ஆங்கர் இஷ்யூனால நீ திரும்பவும் வந்து சேம் ட்ரிக்கு ஃபாலோ ஆகுற, உன்னை நல்லா பாரு நீ விஸ்கவுண்ட் ஆஸ்தான் நேமுக்கு ரொம்ப ஷேம கொண்டு வந்துட்ட அப்படின்றான். அவன் திரும்பியும் டென்ஷன் ஆகி நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு ஓடி வரான். நம்ம ஹீரோ அப்படியே அவன் கையை பிடிச்சி கீழே அடிக்கிறான். தலைவன் வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுறான். ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு நோவே டியான் தோத்துட்டான் அப்படின்றானுங்க. இன்னும் அவங்களால நம்பவே முடியல, எல்லாம் ஆச்சரியத்திலே இருக்கானுங்க. நம்ம ரெஃபரியும் வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ரெஃபரியை கூப்பிட்டு ஆப்போனன்ட் ஆல்ரெடி வந்து மயக்கம் போட்டான், நான் இன்னும் இந்த மேட்சை கண்டினியூ பண்ணமா அப்படின்னு கேக்குறான். ரெஃபரி வந்து இந்த ஆஸ்தான் ஏஜ் கம்மிங் டோர்னமெண்டோட வின்னர் வந்து ரயுல் ஆஸ்டன் அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறான். ஆடியன்ஸ் வந்து யங் மாஸ்டர் நான் உங்களை நம்பணும் அப்படின்னு கத்துறானுங்க. இன்னும் சில பேர் வந்து இந்த வீக்லிங் ஜெயிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி இன்னும் சந்தேகத்திலே இருக்கானுங்க. நம்ம ஹீரோ நான் ஜெயிச்சிட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு, பட் என்னோட ஸ்டெமினா தான் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அப்படியே கீழே வேறான். அங்க உள்ளவனுங்க யங் மாஸ்டர் ஹீலரை கூட்டுவாங்க அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம ஹீரோ முன்னாடி ஸ்டேட்டஸ் விண்டோ ஓபன் ஆகுது. அதுல வந்து கம்மிங் ஆஃப் ஏஜ் டோர்னமெண்ட் கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிவார்டு வந்து எக்ஸ்பி 300 காயின்ஸ், பிளேயர் ஷாப்ல வந்து ரேண்டம் ஸ்கில் அப்படின்னு சொல்லி நிறைய காட்டுது. நம்ம ஹீரோ வந்து நைஸ் நான் கொஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்னால இப்ப கிங்டமோட அகாடமிக்கு போக முடியும் அப்படின்றான். மேல இருந்து பட்லர் வந்து ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ யங் மாஸ்டர், அவர் ஒரு மாசத்துல இவ்வளவு க்ரோவா இருக்காரு அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் வந்து அவனை பார்த்துட்டு அவன் ரியலி டியானை வச்சு ப்ளே பண்ணிட்டான், இஃப் ரியலி அவன் ஒரு மாசத்துல இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கான் அப்படின்னா அவன் ஜீனியஸ், பட் அப்படின்னு சொல்லி அமைதியா பாக்குறான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லி கை காட்டிக்கிட்டு மனசுக்குள்ள அவரு என்ன வாட்ச் பண்றாரு, அவருக்கு இப்ப ப்ராபப்ளி தெரிஞ்சிருக்கும் நான் அகாடமிக்கு போறதுக்கு குட் இனஃப் அப்படின்றான். இப்ப அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல கவுண்டோட ரூமை காட்டுறாங்க. அவன் நம்ம ஹீரோவை பார்த்து நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து ஏன் ஐ தாட் as long as நான் செமிஃபைனல்ல ரீச் ஆகிற வரைக்கும் என்னால போக முடியும்னு நினைச்சேன்றான். அதுக்கு அவனுடைய ஃபாதர் வந்து அது சிச்சுவேஷனல், நான் உன்னை நல்லா வாட்ச் பண்ணும்போது ரயோல் நீ இன்னும் கொஞ்ச நாள் வந்து என் கூட தான் இருக்கணும், நீ உன்னோட மேட்ச் முடிஞ்ச உடனே கீழே விழுந்துட்ட, அதனால நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு, சோட லேர்ன் பண்றது வந்து லைஃப் லாங் ஜேர்னி அப்படின்றான். நம்ம ஹீரோ வந்து நீங்க ஆல்வேஸ் சொல்லுவீங்க தட் நான் ட்ரை பண்ணி அகாடமிக்கு போனேன் அப்படின்னா என்னால இன்னும் நிறைய லேர்ன் பண்ண முடியும், ஜஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி, சோ உங்களால என்ன ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றான். அவனுடைய ஃபாதர் வந்து அவனை ஆச்சரியமா பார்த்து மனசுக்குள்ள சிரிச்சுட்டு இவன் ரியலி க்ரோ ஆயிட்டான், எழுந்து நின்று ஓகே ஃபைன், இஃப் நீ ரியலி போகணும்னு நினைச்ச அப்படின்னா நீ என்ன தாண்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சோட ஓபன் பண்றான். நீ என்னோட பையன் அப்படின்றதுனால நான் உன் மேல ஈஸியாலாம் போக மாட்டேன், நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறான். நம்ம
நம்ம ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்க்கறான். வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்றீங்க, கமெண்ட் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.